ராதிகா சொல்றாங்க, நான் எதுக்கு பாக்யா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கணும்? நானே நல்லா தானே சமைக்கிறேன். சரி சொல்றாங்க, சமைக்கிறேன்னு சொல்லு, ஆனா நல்லா சமைக்கிறேன்னு மாத்திரம் சொல்லிராத ராதிகா. லெமன் சாதம்னு பேர்ல மத்தியானம் சமைச்சு வச்சுட்டு போனியே, கடவுளே, அத சாப்பிட கூட முடியல. அத்தை, நீங்க எதுக்கு அதை சாப்பிடணும்? அதான் உங்களுக்கு சமைக்கவே இல்லையே. ராதிகா, அப்படியே சாப்பிட்டாலும் உடம்பு சரியில்லாம இருக்கான் கோபி, அவனுக்கு சத்தாதான் சமைச்சு போடணும். அதிகா, அதே உனக்கு செய்ய தெரியல. வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு போடலாம்ல, அது கூட முடியலாட்டி எப்படி? அத்தை, நான் வாய்க்கு ருசியா சத்தாதான் சமைக்கிறேன். அதிகா, லெமன் சாதமும் உப்புமாவும் செஞ்சு போட்டுட்டு பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ சமைக்கிறத மனுஷன் சாப்பிடுவானா? இத்தனை நாளா கோபி இத எப்படி சாப்பிட்டான்னு தெரியலையே. பாக்யா சொல்றாங்க, அத்தை என்னமோ சமைச்சிட்டு போறாங்க, விடுங்க அத்தை. பாக்யா, இவ சமைச்சு இவ சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது, ஆனா என் பையனுக்கு குடுக்கறா. ராதிகா சொல்றாங்க, அத்தை உங்க பையனுக்கு என்னோட சமையல்னா ரொம்ப இஷ்டம், அவரு நல்லா சாப்பிடுவாரு. ஆமா ராதிகா, நான் மத்தியானம் பார்த்தேனே, ஏதோ கடமைக்கு செஞ்சிருக்க, அத கோபி கொஞ்சமா சாப்பிடுறான். ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கப்ப கோபி வந்துடுறாரு. இப்ப ராதிகா கேக்குறாங்க, நான் சமைச்ச சாப்பாட சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா கோபி? அதுக்கு கோபி சொல்றாரு, சாப்பிடுறேன்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியேடா, இப்ப சாப்பிடுறேன்னு சொல்றேன்னு கோபியை கேக்குறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க கோபிய வச்சு. ராதிகா கேக்குறாங்க ஈஸ்வரிய பார்த்து, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா, நீ என் பையனை சரியாவே கவனிக்கிறது இல்ல, கேவலமா சமைச்சு போடுற அப்படின்னு கோபி சொன்னாரா அத்தை? ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் இப்படியே நடக்குது. கோபி இதை கேட்டுட்டு சமாதானப்படுத்த வர்றாரு. அப்ப ராதிகா சொல்றாங்க, உங்க அம்மா கிட்ட உங்களோட ஆஸ்பத்திரி ஃபைல் எல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறதுக்காண்டி தான் வந்தேன்னு கோபி கிட்ட சொல்றாங்க ராதிகா. இத கேட்ட உடனே ஈஸ்வரி அசந்து போயிட்டாங்க. கோபி சொல்றாரு, ராதிகா ஃபைல் தானே, என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் எடுத்து கொடுப்பேனே உனக்கு, வா ராதிகா வா, நான் உனக்கு எடுத்து கொடுக்கறேன். ராதிகா சொல்றாங்க கோபி கிட்ட, உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நீங்க எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரி ராதிகா, நீ சொல்லிட்டல்ல, கோபி நீங்க குழந்தையா இருக்கப்ப உங்களை கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி, உங்களுக்கு வயசாயிருச்சுல்ல. என்ன ராதிகா சொல்ற? உங்களுக்கும் பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கல்ல கோபி, இன்னமும் உங்க அம்மா உங்க விஷயத்துல கருத்து சொல்றது நல்லாவே இல்ல கோபி, கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட பேசணும், என் வம்புக்கே வரக்கூடாதுன்னு சொல்லணும். அதிகா, பேசுறேன் கண்டிப்பா பேசுறேன் எங்க அம்மா கிட்ட. அதிகா, அதர்வைஸ் வீடு உங்க ரெண்டு பேத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? கோபி, கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, போயிட்டு போயிட்டு தானே வந்துகிட்டு இருக்கோம். அதிகா, ஏன் கேக்குறேன்னா, ரெண்டு ட்ரிப்பும் நீயா வந்திருக்க, இப்ப ராதிகா உன்னையும் மயுவையும் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ராதிகா, அதனாலதான் கேட்டேன். கோபி, நல்லா இருக்கு ராதிகா, நானும் சந்தோஷமா இருக்கேன். எங்க அம்மா என்னோட அன்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி ராதிகா நீயும் என்னோட அன்பை நல்லா புரிஞ்சுக்க. எல்லாமே வெரி நைஸ் வெரி நைஸ். அதுவும் இல்லாம ராதிகா, நம்ம இங்க வந்து தங்குனதுக்கு பாகியலட்சுமி எதுவுமே சொல்லலையே, ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருக்கு. ஏன் ராதிகா அமுக்குறத நிப்பாட்டிட்ட? இங்க அமுக்கி விடு ராதிகா. அப்படிதான் ராதிகா, நல்லா அமுக்கி விடு. இந்த இடம், அந்த இடம் தான் கரெக்ட், நல்லா அமுக்குற ராதிகா. ராதிகா, யூ நோ சம்திங், ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். இல்ல, கோபிநாத் என்டையர் வேர்ல்டுலயே ரொம்ப சந்தோஷமானவன். ராதிகா, எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னையும் மையுவையும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட வேலை, ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன் ராதிகா. பேபி, செல்வி சொல்றாங்க பாக்யா கிட்ட, ராதிகா மேடம் கோபி சார நல்லா மந்திரிச்சு விட்டுட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் அம்மா அங்க கத்த முடியாம இங்க வந்து கத்திட்டு போறாங்க. ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷம்க்கா. பாக்யா கேக்குறாங்க, என்ன செல்வி? அக்கா, பழைய பாக்யாவா இருந்தா ஏன் என் மாமியார கேள்வி கேக்குறன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவ, இப்ப அமைதியா இருக்கேல்ல, அது முடியும் எனக்கு போதும்க்கா. பாக்யா சொல்றாங்க,
நான் தான் சொன்னேன்ல செல்வி, அது அவங்க குடும்ப விஷயம். இதுல நான் மூக்க நுழைக்கிற மாதிரி எந்த ஐடியாவிலையும் இல்ல. இங்க என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். செல்வி, லேட் ஆயிருச்சு, கிளம்பு. அக்கா, உன் மாமியாரு சண்டை கிண்டை போட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுக்கா. சரி போடி. சரிக்கா, போயிட்டு வரேன். நாளை சந்திப்போம்.